சாஸ்திர சம்பிரதாயங்களை உயிராக்குறது தவறா? குலம் கோத்திரம் வாதாடுறது குத்தமா? சாஸ்திரம் வந்து பிட்ட போட்டு சொன்னாரு, அவன் பைத்தியக்காரன். சொல்லுமா சொல்லுமா, மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு இல்ல, மண்ணை பிரிக்கிற பூகோளம் எதுக்காக? வேறே இல்லைன்னா ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்குற அந்த பிரிவினை எதுக்காக? தேசத்துக்கு தேச எல்லை கோடுகள் எதுக்காக? தெருவுக்கு தெருவு கட்டுப்பாடு எதுக்காக? சொல்லுமா. கண்டவுடனே காதலிக்கிறது, தொட்டவுடனே தொடர்றது, இதெல்லாம் காட்டு மாதிரி தரமா இல்லையா? என்ன ஆத்திரக்காரன் சொல்ற இவங்களுக்கு நீ பதில் சொல்லுத்தாயே. சரியா, தீபத்தை ஏத்துங்க, எனக்கு பதில் கிடைக்கிற தீபத்தை ஏத்துங்க. நல்ல காரியத்துக்கு விட கேட்கும் போது ஏன்டா இப்படி கை நடுங்குது? நீயா? சமுத்திரத்துக்கே வந்துட்டியா? சரிதானத்திலே இந்த அக்கிரமம் இது உன்னுடைய சம்பவம் கிடைச்சிருச்சா? அக்கிரமத்தை பாத்தீங்களா? கட்டி வைங்க, பிடிச்சு கட்டியாவே அது பிடிக்க வேண்டாம். என்னடி வரும்போதே சந்தோஷத்தை காட்டுறியா? நம்ம ஊர்ல நடந்த அநியாயத்தை கேட்டியா? நீ அநியாயம்னா ஆம்பளை உள்ள நிக்கிற, அப்ப நான் எங்க போய் கேட்கறது? என்னையா சொல்ற? என்ன உனக்கு எவனி நாராயணன் பேர் வச்சது? எங்க அப்பா. உங்க அப்பனுக்கு அறிவு இல்ல, உன் தாத்தனுக்கு அறிவு இல்ல, உங்க ஏரியால இருக்கிற எவனுக்குமே அறிவு இல்ல. ஏன் நீ நாராயணன் பேர் வச்சிருக்க? உனக்கு குடிச்ச மேல ஒரு பக்தி வேண்டாமா? இதுல விரதம் வேற, யாரி வேற விரதம் தேவை. அப்ப நான் பதில் இல்லையா? நீ பதி விரோதி, பந்தய குதிரை விரட்டின மாதிரி விரட்டுறிய. கணக்கு பிள்ளை என்ன அடங்கப்படாது நினைச்சியா? நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் உன் நன்மைக்காகத்தாயா. ஏன்னா என் கழுத்துல இந்த தாலி தொங்கணுங்கிறாக்கத்தா. குழந்தைகளை தூக்கி எரிஞ்சு படாத இடத்துல பட்டு இருந்துருவான். உன் கழுத்துல தாலி தொங்குண்டி தொங்கும். அதுவும் உன் நன்மைக்காகத்தாயா. போன சனிக்கிழமைக்கு பசியோட வந்து சோறு போடுன்னு கேட்டேன். குடிக்க குடிக்க காய்ச்சி நின்று என் தலையில ஊத்துனியே, அதுவும் என் நன்மைக்கு தானே? ஆமாயா, நீதான் என்ன வச்சா குளிக்கிறது இல்லையே, அதனாலதான் எனக்கு வழிகட்டாயப்படுத்தி ஒண்ணு குளிப்ப. அப்படியா? இப்படி பொம்பளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே செய்யறீங்க. வெளியில எங்கிட்ட சொல்லிட்டு செஞ்சானா? இப்படி உட்காரு உட்காரு உட்காரு. அட இப்படி கிட்டவாடி. யாராவது பார்க்க போறாங்க. என்னடி இத்தனால பாக்காதவனா இந்த ஊர்ல இருக்கிறானு? கிட்டவா இருந்தாலும் நீ எண்ணெய் கொஞ்சம் ஆற வச்சு ஊத்திருக்கலாம். அப்படியே ஊத்திட்டியா ஒரு சைடே வந்து போச்சு. அன்னையில இருந்து குடுக்கறதே ஊத்திட்டானே. போயா, அப்படிலாம் புடிவாரம் பிடிக்காத. அப்ப கதை காட்டதா? நிறைய அவசரப்படாத. ஆமா, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிய. என்னையா? இந்த முத்தியம்ப அம்மன் கோயில் மூலஸ்தானத்துல நின்று அர்ச்சகரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காண்டி. அப்படியா? அம்மன் நகைகளை கொள்ளை அடிச்சிருக்கான். அந்த மாரியாத்தா மகிமையில கையும் கவுமா மாட்டிக்கிட்டான். அவனை மரத்துல பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப என்னையா செய்ய போறீங்க? டவுனுக்கு கொண்டு போய் போலீஸ்ல சொல்லி ஜெயில தள்ள போறோம். சக்கர, தயவு செய்து மாட்டேன்னு சொல்லல. என்னை பத்தி நன்னா தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ என்கிட்ட இதை பத்தி பேசுறதே தப்பு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. இந்த குடும்பத்து பெருமை அவதான் நெல்லாட்ட போறான்னு கனவு கண்டேன். உயிரை காட்டுல மேல அவளை வளர்த்து எல்லாத்தையும் குழி தோண்டி பறிச்சுட்டா. இதுக்கான காரணம் யாரு? அந்த பையன். அவனை ஒரேடியா ஒழிக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது நீ மனசுல சத்த முடியும் சங்கரா. அதுக்காக நான் வந்து பொய் சாட்சி சொல்லணும் இல்லையா? ஆமா, அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டானா எல்லாம் சரியா போகும். பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்தார் கோவில்ல பூஜை பண்ணி சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை புண்ணியத்தையும் ஒரே நொடியில வேட்டு விடணும்னு பாக்குறீங்க. உனக்கே நியாயமா இருக்காது? நியாயமோ அநியாயமோ முள்ள முள்ளாலதான் இருக்கணும். உன்னால சாட்சி சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது. சாட்சி சொல்லாம இந்த ஊருக்குள்ள நீ உயிரோட இருக்க முடியாது. இந்த மிரட்டெல்லாம் வேற யாருகிட்டயாவது வச்சுக்கணும். நீ சொல்ற மாதிரி ஈனத்தனமான காரியத்தை நிச்சயமா நான் செய்ய மாட்டேன். அதனால வரக்கூடிய எதையும் ஏத்துக்க தயாரா இருக்கு. அப்படியா? அதை நான் பார்க்கிறேன் சங்கரா. உசரே போனாலும் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லுகிற பாரு, நீ வசந்து நின்னுட்டயா. பாத்திர போற போலவா? அப்படியா? நலாயினி அவ்வளவு நல்ல பொண்ணா? தெரியாம தப்பு கணக்கு போட்டனே. கணக்கு இருக்காரே. ஆமாம்மா, உங்களை அவங்க பார்க்க வரத்துக்கு பயந்துட்டு இந்த கல்வாசை கொடுத்துட்டு சொன்னா. அப்படியா? சரி சரி, என்ன நான் பாத்துக்கிறேன். இப்போ ஏது அந்த புடவை? பதில் சொல்லு. ஏன் உண்மை ஆயிட்ட? அவன் கொடுத்தானா?
குடும்பத்து மானம் மரியாதை கௌரவம் அத்தனை மண்ணோட மண்ணாக்கிட்டியே. மகளுக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதியா? இல்ல, இல்லவே இல்லை. தாயம்மா என்ன மன்னிச்சு. இல்லங்க, இது பேய் வாழ்ற இடம் இல்ல, அதே வேண்டா. ஏன் மாமா பேய் வாழ்ற இடம்னு சொல்றாங்க, நம்ம எங்கேயா குடி இருக்கிறோம்? அதானே கேட்டா, நம்ம ஊர்ல இல்ல இருக்கோம். அப்படியே பேய் வந்தாலும் மனைகார மன்னார் சாமின்னா அழுத பேயும் வாழப்போம். அப்படியே பேய் வரட்டுமே, நான் பாத்துக்கிறேன். வரட்டாது பேய். மூளைக்கடை முருகேச முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சாரே உங்க அப்பே. அவனால செத்து போன மரகத பேசுறேன்டா, மரகத பேசுறேன். மாமா, உங்க அப்பா இந்த தொழில் தான் செஞ்சாரா? வழி வழியா சும்பல் ஊத்தி வந்தானடா. ஒரு புண்ணிய கதை தானே. புண்ணிய காரியமா? மீச அத்தை இப்ப கொடுக்க போறாங்க, நல்ல எண்ணெய் வாங்கிக்க. அத்தை என்ன கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? ஆமா, அந்த அத்தை பேயில அத்தை பேய் அது நம்மள கண்ணு மூடி தெரியாம அடிச்சு அவளை கூட்டிட்டு போயிடுச்சு மாமா. தப்பிச்சுட்டானா? கண்ணியை வீட்டுல காணோம். நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. கந்தா, மாணிக்கம், போங்க தேடுங்க. அவ எங்க இருந்தாலும் பணத்தோட திரும்பி வாங்க. நம்ம சின்னம்மாளைய சொல்றீங்க? அந்த நாயத்தா சொல்றேன். போங்க, போய் தேடுங்க. வந்தாவ பணத்தோட வந்து பாருங்க. இல்ல என் முகத்திலே யாரும் முடிக்காது. எங்கம்மா என் கண்ணி? கண்ணி எங்கம்மா? சொல்லுமா, என்ன ஆனா என் கண்ணி? தாயே, என் கண்ணியை என்கிட்ட ஒப்படைச்சிருமா, ஒப்படைச்சிரு. கண்ணி, இது என்ன விளையாட்டு? விளையாட்டு இல்லைங்க, வாழ்க்கை விளையாட்டா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவு இது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. அந்த விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. கண்ணி, யாருக்கும் தெரியாம வந்து திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியே, எதுக்காக? திருட்டு கல்யாணம் இல்லைங்க, தெய்வ சாட்சியா நடக்க போற திரு கல்யாணம். 1000 பேருக்கு முன்னால அமக்கலமா நடக்க வேண்டியது நம்ம கல்யாணம். 1000 கண்ணுடைய இந்த அம்மா முன்னால நடக்கட்டுங்க. கன நேரம் வாழ்ந்தாலும் உங்க மனைவி எங்க உரிமையோட வாழணும், சாகணும். காலத்தை கடத்தாம கட்டுங்க தாலிய. அதோ வாழ்த்த வேண்டியவரே வந்துட்டாரு. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. அப்பாவுக்கு பதிலா நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ண வரலமா, உனக்கு வந்திருக்கிற ஆபத்தை சொல்ல வந்திருக்கேன். அங்க பாரு, அவளெல்லாம் இங்க எதுக்காக வந்திருக்கா தெரியுமா? தெரியும், என்ன பிணமாக்கி கொண்டு போறதுக்காக. ஏங்க, முடிவு நெருங்கிடுச்சின்னு சொன்னேனே, இப்ப புரியுதா? உன்னை பணமாக்கவா? கண்ணியம்மா, நெஞ்சிறக்கம் இல்லாம உன்னை கொல்ல வந்த இந்த நன்றி கெட்டவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்களை நிர்மூலமாக்கிட்டு வரேன். நீங்க போகாதீங்க, அவங்க ரொம்ப பொல்லாதவங்க. கண்ணி, நீ இப்படி பேசுற? வீரையாவுக்கு இப்படி ஒரு கோணம் வரலாம்? வீரையாவோட மகனா? அதனாலதான் சொல்றேன், என்ன கொல்ல வந்தவங்களை நான் தானே சந்திக்கணும். வேண்டாம், எனக்காக நீப்பட்ட கஷ்டம் போதும். அவங்களை நான் தான் சந்திக்கணும்.